திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. விஷ்ணு சகசரநாம ஜபம் செல்வத்தை மட்டுமல்ல, ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பயன்களை தரக்கூடியதுன்னு மகா பெரியவா அடிக்கடி சொல்வதுண்டு. கரூர் பண்டிட் ராமசர்மா என்ற ஆயுர்வேத வைத்தியர் சக்தி விலாச வைத்தியசாலையை நிறுவி மருத்துவம் பார்த்தவர். KP சுந்தராம்பாள், தீரர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் அவரிடம் மருத்துவம் பார்த்தனர். ஓவியரான நாமக்கல் கவிஞர் தன் ஆரோக்கியத்தை மீட்டு தந்த அவருக்கு அழகிய முருகன் வண்ணப்படத்தை வரைந்து அளித்தார். ராமசர்மா மகா பெரியவரின் பக்தர். பெரியவர் கரூர் வந்தால் அவர் இல்லத்தில் தான் தங்குவார். ஒருமுறை பெரியவர் தனக்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதாகவும் ராமசர்மாவை காஞ்சிபுரம் வருமாறும் சொல்லி அனுப்பினார். ராமசர்மாவும் வந்தார். அவருடைய மருந்து பெட்டியை பார்த்து பெரியவர் முகத்தில் புன்முறுவல். உன்னைத்தான் வரச் சொன்னேனே தவிர மருந்து பெட்டியோடு வான்னு சொல்லலையே என்றார். ராமசர்மா திகைத்தார். உங்களுக்கு காய்ச்சல் என்று சொன்னதால் மருந்து பெட்டியோடு வந்தேன் என்றார். உடல் என்றிருந்தால் எப்போதாவது காய்ச்சல் வருவது சகஜம்தான். காய்ச்சலே உடலை குணப்படுத்தத்தானே வருகிறது. அது சரி, நோயை குணப்படுத்த மருந்து எதற்கு? அதற்கு வேறொரு வித்தியாசமான மருந்து இருக்கிறது. அதை பிரயோகம் பண்ணத்தான் உன்னை வரச் சொன்னேன். ராமசர்மாவுக்கு புரியவில்லை. அமைதி காத்தார். பெரியவர் தொடர்ந்தார். நீ குளிச்சுட்டு தான் வந்திருப்பாய், இரு, நான் இன்னொரு முறை குளிச்சுட்டு வந்துடுறேன். காய்ச்சல் இருக்கும்போது குளிக்கிறேன் என்கிறாரே. ராமசர்மாவின் மனம் பதறியது. ஆனால் மறுத்து எதுவும் சொல்ல தோன்றவில்லை. பெரியவர் வரும் வரை காத்திருந்தார். குளித்துவிட்டு வந்த பெரியவர் தன் உடல் உஷ்ணத்தை அளந்து பார்க்க சொன்னார். தெர்மாமீட்டர் மூலம் பார்த்ததில் காய்ச்சல் இருப்பது உறுதியானது. நல்லது, நாம் இருவரும் இப்போது விஷ்ணு சகசரநாமம் ஜெபிக்கப் போகிறோம் என்றார் பெரியவர். இருவரும் இணைந்து ஜெபித்தார்கள். ஜெபம் நிறைவடைந்ததும் பெரியவர் தன் உடல் வெப்பத்தை மறுபடி சோதிக்குமாறு கூறினார். என்ன ஆச்சரியம்! காய்ச்சல் முற்றிலும் குணமாகி இருந்தது. உடனே பெரியவர் சர்மாவிடம், விஷ்ணு சகசரநாம ஜெபம் செல்வத்தை மட்டுமல்ல, ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பயன்களை தரக்கூடியதுன்னு நான் ஓயாம சொல்றேன். ஜனங்களும் கேட்கிறா. அவளுக்கு அது உண்மைதான்னு நான் நிரூபிச்சு காட்ட வேண்டாமோ? அதுக்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின்றேன். கடவுள் நாமம் பிறவி பிணியை தீர்க்கும்னு தமிழ் சொல்றது. பிறவி பிணியையே நீக்கும்னா பிறவியிலே வர்ற பிணியை நீக்காதா? நோயாளிகளுக்கு நீ வழக்கம் போல மருந்து கொடு. வியாதி வந்தா மருந்து சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் கூடவே விஷ்ணு சகசரநாமம்ங்கிற மருந்தையும் சேர்த்து பயன்படுத்தலாமே. உன்னை தேடி வரவாள் கிட்ட நீ இதையும் உன் பிரிஸ்கிரிப்ஷன்ல சேர்த்துக்கலாம் இல்லையா? அதுக்கு உனக்கு நம்பிக்கை வரத்தான் உன்னை வரச் சொன்னேன். காந்தி இயற்கை வைத்தியத்தை கொண்டாடினார்னு உனக்கு தெரியும். இயற்கை வைத்தியத்துல பிரார்த்தனைக்குத்தான் முதலிடம் என சொல்லிவிட்டு குழந்தை போல் சிரித்தார் மகா பெரியவர். இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர என்று சொல்லி இனிய காலை வணக்கம் சொல்வது, மகிழ்ச்சியான இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.